ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் பச்சை வாழை. இது வந்து ஒரு தார் போட்டிருக்கு. ஒரு குறைஞ்சது ஒரு 6-7 சீப்பாவது இருக்கும். ரொம்ப நல்லா போட்டிருக்கு. நீ இந்த பூவை மட்டும் நம்ம ஒடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வர்றது வந்து இனி பிஞ்சு வராது. இனி இந்த பூவை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பழுக்க ரொம்ப வந்து கனியை விடக்கூடாது. ஒரு அளவு பழுக்க ஆரம்பித்தது அப்படியே நம்ம வெட்டி முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றணும். இல்லைன்னா யாருக்காவது கொடுக்கறதுனாலும் கொடுத்துர்லாம். ரொம்ப கனிஞ்சிருச்சுன்னா வந்துங்க அந்த காம்பில் நிற்காது, அப்படியே உதிர்ந்து ஃபுல்லாக கொட்டிடும். இது பாருங்கள், இந்த வருஷத்தோட புது வரவா கொஞ்சம் கன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து கறிப்பழாங்க. இது பெரும்பாலும் வந்து கேரளா சைடு வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. வீட்டில் அதிகமாக இந்த கறிப்பழம்லாம் செய்வாங்க. இந்த கன்று ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாருங்கள், இது வந்து 7 days ரோஸு. இது வந்து ரெட் கலர் வந்து பூக்கும். இது கூடயே பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே வாங்கிட்டு வந்து வச்ச லெமன் கிராஸ் வந்து வரல, காஞ்சி போயிடுச்சு. அதனால இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பப்போ வந்து ஒரு சில சமயம் போகிறப்ப வந்து ஒரு கன்று 2 கன்னாக நான் வாங்கி கொண்டு வந்து நட்டு வச்சிட்ருக்கேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா கறிப்பழா வாங்கியிருக்கேன். இனி அடுத்த தடவை வந்து பப்ளி மாஸ் வாங்கலான்ட்டு இருக்கேன். கார்டனில் க்ளீனிங் வேலை பண்ணிகிட்ருக்கீங்க. பாருங்கள், சாணி குப்பை நல்லா போட்டு வச்சு நல்லா மக்கியிருக்கு. அப்படியே பாருங்களேன் எவ்வளோ பொதுன்னு இருக்குன்னு. இனி இந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போட்டுட்ருக்கீங்க. பாருங்கள், இந்த மண்ணை ஃபுல்லாக இந்த ஓரம் பூரா எடுத்து போட்டேன். இதில் ஃபுல்லாக வரிசையாக இருக்கிற மிளகா நாற்று எல்லாத்தையும் இங்கே இருந்தது. இதெல்லாம் இப்போ மண் சாணி குப்பை போட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக அந்த ஓரமாக நட்டு வச்சுருக்கேன். இந்த கீரை பாருங்கள், இந்த தண்டை வந்து நட்டிருக்கேன். கத்திரி செடியுமே வரலை, அதனால் வந்து மறுபடியும் பிடுங்கி இந்த இடத்துல நட்டு வச்சுருக்கேன். கீரை பாருங்க, கீரையை ஃபுல்லாக ஒடிச்சிட்டு இது மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த ஓரத்தில் இருக்கிற மண்ணை எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு இந்த சாணி குப்பையை அதில் போட்டு அதுக்கப்புறம் நடலான்னு சொல்லி இந்த வேலை போயிட்டுருக்கு. கரெக்டாக ஒரு 5 காய் இருக்குதுங்க, ஒரு குழம்புக்கு ஆகிற மாதிரி. அதனால் இந்த சைஸ்லேயே நான் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா பிஞ்சு, இன்னும் இது பெருசாகும். ஆனால் இன்னும் 2-3 காய் இருக்குது. அதெல்லாம் விட்டால் வீணாக போயிடும். அதனால் இந்த சைஸ்லேயே இன்றைக்கி எடுக்க போகிறேன். இது பாருங்கள், இது ஒரு நல்ல பெரிய வெண்டைக்காய். அடுத்து இதில் ஒன்று இருக்குது. நான் அந்த செடி ஒன்று இருக்குது. இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் வெண்டைக்காய், அந்த பச்சை கலரில் வரும் பாருங்க, அந்த வெண்டைக்காய் செடி ஃபுல்லாகவே வந்து பிடுங்கி எரிஞ்சிட்டேன். இப்போ இருக்கிறது வந்து இந்த சிகப்பு வெண்டை, அப்புறம் இது ஒரு நாட்டு வெரைட்டி, அது ஒரு நாட்டு வெரைட்டி. இப்போ இருக்கிறது வந்து இந்த 3 நாட்டு வெரைட்டி மட்டும்தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஹைப்ரிட்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து பூச்சி தாக்குதல் வந்துடுது. உங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு வெரைட்டியில் ஓரளவுக்கு தாங்குதுங்க. அதனால் இனிமேல் வந்து ஹைப்ரிட்டை விட்டுட்டு இந்த மாதிரி நாட்டு வெண்டைக்காய் தான் வைக்கலான்ட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வந்த முதல் தக்காளி இது தாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி நான் 2-3 தடவை தக்காளி செடி வச்சுருக்கேன், ஆனால் அது சரியாகவே வந்ததில்லை. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இங்கே நான் முளைச்சது நடக்கிற இடத்துல இருக்குது. இது அப்படியே விட்டுட்டோம், அப்படியே சாஞ்சு பாருங்க, இன்னும் எவ்வளோ பிஞ்சு, நிறைய அப்படியே பிஞ்சு வந்துட்டு தான் இருக்குது. பாருங்கள் பூ எப்படி வச்சுருக்குன்னு. இதுலேயும் பாருங்கள் பிஞ்சு. உண்மையாகவே இந்த தடவை ரொம்ப ஒரு ஹாப்பி தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு, அப்படியே நிறைய பூவு பிஞ்சு அப்படியே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதைய குச்சி வச்சு நிமித்துறதுக்கு இதே பிரச்சனை இல்லை, அப்படியே நல்லா தான் வந்துட்டுருக்கு. அதனால இதை அப்படியே விட்டாச்சு.